உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? வேதத்துல இருந்து நான் சொல்லுறேங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்படியே உபாகம் 30வது அதிகாரத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ரெண்டுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருக்கம்ங்கிறது ரெண்டு இடத்துலயும் பொதுவாக தான் இருக்கு. ஒரு இடத்துல ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல நன்மை அப்படின்னு இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னா தேவனுடைய நன்மையினால நீங்க நிரம்பி இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கா, அப்ப அந்த நன்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வந்த காரியமா தான் இருக்கும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவையான நன்மை தான் தேவனுடைய ஆசீர்வாதமாகவும் இருக்குது. அது பெருக்கத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னா அது தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்குது.